ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, பஜ்ரங்கி மஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு. பஜ்ரோ மஸ்தானி. பஜ்ரோ மஸ்தானி. ஐயோ சாரி மேம், இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு மேம். டைட்டில் படிக்கிறப்ப வேகமாக படிச்சிட்டேன். ரொம்ப வெளியே இருந்திருக்கீங்க மேம். ஆனால் அது என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஏன்னா அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் அந்த உடம்புக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு படத்தில் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஹாய் ஏன் இங்கிலீஷ் பேசுவியா? என்னால் நம்பவே முடியல. என்னை ஆல் டுகெதர் 2 days ஷூட் பண்ணாங்க. நல்லா சரிங்க, 2 நாள் ஷூட் பண்ணிட்டு நான் தான் மெயின் வில்லன். விஜய் சார் கூட போகலாம் மாதம், விஜய் சார் கூட ஷாஜகான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? வணக்கம் மேம். வணக்கம்டா, எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்போ எனக்கு சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். நீங்கள் மேம்? இல்லைடா, அதான் காஃபி தான் குடிச்சிங்க. ஒரு குழம்பு ஸ்மெல் வருதுல்ல, அந்த குழம்பு வேணும். ஏய் பசங்களை விட்டு செக் பண்ணு என்ன குழம்புன்னு ஆஹா போட்டான்டா நங்கூரத்தை. சூப்பர் மேம், சூப்பர் மேம். எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். இப்போ உங்களை வந்து நான் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, உங்களை என்னன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு தெரியல. ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லவா, ப்ரொடியூசர்னு சொல்லவா, டேரக்டர்னு சொல்லவா? பைத்தியக்காரிச்சி சோனான்னு சொல்லி கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆகும். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அது வந்து நான் ஆஃப் த கேமரா கூட சொல்லிடுவேன் மேம். கேமரா ரெண்டுமே ஆனில் இருக்குது. ஸோ அப்போ ரெடியாக இருக்கேன். இல்லை மேம், என்னோட கொஸ்டின் என்னென்னா, சினிமா மேலே அவ்வளோ ஆர்வமும் உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் ஆர்வம் தெரியும், தெரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐ திங்க் பழகிட்டேன். சினிமாவில் இருந்துட்டு ஒரு 2007-8 எல்லாம் குசேலன் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு சினிமா மேலே ஒரு டென்ஷன், அட்ராக்ஷன், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பண்ணோம். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஓவர் நைட்டில் என்னை வேறு ஒரு லீகுக்கு எடுத்துகிட்டு போச்சு கம்பேர்ட் டு அதுக்கு முன்னாடி இருந்த லைஃபு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு போக போக ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேமிலின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஸோ மச் லவ் ஃபார் சினிமா. இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, பஜ்ரங்கி மஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு. பஜ்ரோ மஸ்தானி. பஜ்ரோ மஸ்தானி. ஐயோ சாரி மேம், இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு மேம். டைட்டில் படிக்கிறப்ப வேகமாக படிச்சிட்டேன். ஸோ சாங் ஆனால் சூப்பராக இருந்தது. எப்படி அந்த ஐடியா வந்தது? பார்த்தா நீங்களும் மேக்கிங் பண்ணியிருக்கீங்க, டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. டான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு மாதிரி நக்கலாக இருந்தது. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்தது? அந்த சாங் எடுத்தே 1.5 வருஷம் ஆச்சு. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் ரொம்ப குண்டாக இருப்பேன். அது ஸ்மோக்ன்ற பயோபிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், லான்ச் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொமோஷ்னல் மெட்டீரியலாக தான் இதை பிளான் பண்ணது. பிளான் பண்ணி அது கொஞ்சம் சாங் இன்னும் நல்லா வந்தோடனே சரி அதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரிஜினல் பிளானில் அந்த சாங்கில் 1 நிமிஷம் மட்டும்தான் அந்த வெப் சீரிஸில் வர மாதிரி இருந்துச்சு. மிச்சம் சும்மா பேக்ரவுண்ட் ஸ்கோராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா வந்தோடனே ஓகே, அது ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட், தட் இஸ் இந்த ப்ராஜெக்டுடைய கான்செப்டை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த சாங்குடைய கோரியோகிராஃபிலேருந்து எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது ஒன்ஸ் அது வரும்போது அதுவும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. சொல்லணும். அது சாங்க்கு வந்து ஆண்டனி தாஸ் சாங் சார் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் சாங் வாங்கும்போது ஆல்ரெடி பாடி வச்சுருந்தாங்க ரஃப் ட்ராக்கு. ஓகே, அதில் ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணி இதுதான் வேணும். அது என்னமோ அந்த பாட்டு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது அந்த சில வார்த்தைகள் நான் அந்த கான்செப்ட்னு ஒன்று வச்சுருந்தேன் தெரியுமா அந்த ப்ராஜெக்டில், அது மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு. ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரெடிமேட் பார்சல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அன்பே சிவம் படத்தில் தான் நடித்ததாகவும் அதில் கொஞ்சம் சீன் நடிச்சுட்டு வெளியே வந்ததாகவும் சொல்கிறாங்க. அது உண்மை? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நடித்தது பூவலாமன் வாசம், அதுக்கப்புறம் ஷாஜஹான், அதுக்கப்புறம் தான் அன்பே சிவத்தில் வந்தேன். ஆனால் அது டேட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகலை எனக்கு, அதனால் ஐ ஹேட் டு லீவ். என்ன சீனில் வந்தீங்க? என்ன ரோல்? இந்த சீனை ஒரு ஷாட்டில் இருப்பேன், மிச்செல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஷாட்டில் தான் இருப்பேன். எந்த ஷாட்னா, அந்த பிகினிங்கில் கமல்ஹாசன் சார் அண்ட் கிரண் இருக்கும்போது ஏதோ ஒன்று புடிங்க கீழே விழுமோ என்னமோ, அதை வச்சு ஒரு ஆர்ட் பண்ணுவார் கமல் சார். அந்த சீனில் இருப்பேன், அவர் பின்னாடியே நின்று இருப்பேன். ஓகே, சூப்பர். அது சான்ஸ் மிஸ் ஆனதும் ஏதாவது? ஆமாம், ஆஃப்கோர்ஸ் கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் அந்த டைமில் டியூ டு சர்டன் ரீசன்ஸ். அதான் அங்கேயும் போகிற மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் வை ஹேட் டு லீவ். ஓகே, அப்போது நீங்களே சொன்னீங்க அஜித் சார் கூட போகலாம் மாதம், விஜய் சார் கூட ஷாஜகான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
அந்த டைமில் இன்றைக்கி தான் எனக்கு அந்த டைமில் நடந்தது எக்ஸ்பீரியன்ஸோடைய வேல்யூ இன்றைக்கி தான் தெரியும், அன்றைக்கி தெரியாது. என்னென்னா ஃபர்ஸ்ட் மூவி என்ன நிறையா ஆர்டிஸ்ட், ஃபர்ஸ்ட் மூவியில் எக்கச்சக்கம் ஆர்டிஸ்ட்டு, பூலாமன் வாசன். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்டா அப்படின்னு அதில் எனக்கு நல்லா தெரிஞ்சது 2 பேர் தான் மேக்ஸிமம் அந்த டைமில் எனக்கு ரொம்ப தெரியும். தட் இஸ் அதர் தென் ஹீரோ ஹீரோயின். நாகேஷ் சார் தெரியும், கோவை சரளாக்கா தெரியும். அதை தவிர அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாக தெரியாது இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த விஜய் சார் படத்தில் எனக்கு ஜென்ரலாக அந்த ஏஜ் வாட் வியர் ஆல் 16, 17, 18 மேக்ஸிமம் 20க்குள்ளே விஜய் சார்னோடனே எவ்ரி ஒன்ஸ் க்ரஷ் அந்த டைம்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். அஜித் சார் அவர் பயங்கர லவ்வில் இருந்தார். அண்ட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சுங்க, லைக் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களே தவிர எனக்கு எதுவுமே அவங்கள பற்றி தெரியாது. ஏன்னா உள்ளே வரும்போது தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போவே நான் பேசுகிற தமிழில் வேறு மாதிரி பேசிடுறாங்க இல்லை, அதனால் கொஞ்சம் அப்போ ரொம்ப மோசம். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒரு லிட்ரலாக குடிசை வாழ்க்கை கிடையாது, ரொம்ப குட்டியான ஒரு வீடு. அந்த வீடு ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கிற வீட்டிலேருந்து டைரெக்டாக பிரசாத் லேபில் இருக்கிற 2 கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ பெரிய வீடுகளை பார்க்கும்போது எவ்வளோ லைஃப் எல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த பிரம்மாண்டம், அந்த சர்வீஸ், எனக்கு அன்னைக்கே சினிமா ஆளுங்க கொடுத்தது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஃபி வேணுமாம்மா அப்படின்னு வந்து கொடுக்குறது எனக்கு சர்வீஸு. என் திங்கிங் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ லைக் ஓ சினிமாவில் வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க, ஈவன் காஃபி கூட வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, பெரிய பிரச்சனையாக நடக்கும், மதிக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அது டிஃப்ரெண்ட். பிக்கப்பு கார் ட்ராப்பு எல்லாமே. ஸோ இட் வாஸ் ஆல் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப சைல்டிஷாக இம்மெச்சூராக இருந்த டைமு. இன்றைக்கி வரைக்குமே எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, அது வேறு விஷயம். பட் அந்த டைமில் சுத்தம் மோசம். இப்போ அவங்க கூட நடிக்கும்போது விஜய் சார் இவ்வளோ ஒரு பிளேஸுக்கு போக போகிறாருன்னு யோசிச்சிங்க? ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ தூரம் வருவேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தானே அவர் அதெல்லாம் தெரியாதுங்க. மை சிஸ்டர்ஸ் கிட்ஸ் சார் 15, 16. எனக்கு இன்னைக்கு சில விஷயம் டெக்னிக்கலாக தெரியாதது கூட அதுங்களை சொல்லிக் கொடுக்குறோம். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அந்த டைமில் எங்களுக்கு சோஷியல் மீடியா எதுவும் கிடையாது. அன்னைக்கு வந்து இந்த இடத்துலேருந்து தூக்கி இங்கே வந்து வச்சாலும் இது வேறு உலகம் அப்படி தான் தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பழைய கதை சொல்லும் போதெல்லாம் ரொம்ப இடியாட்டிக்காக இருக்குது ஃபார் யங்ஸ்டர்ஸ், ஃபார் தி ஓஜி கும்பல். ஆனால் என்னென்னா எங்களுக்கு அந்த டைம் ஏன் தெரியாதுன்னா, நோ கம்யூனிகேஷன் பிட்வீன் யாருக்கும் கம்யூனிகேஷன் இல்லை. இந்த மாதிரி இப்போல்லாம் என்ன மினிட் டு மினிட், செகண்ட் டு செகண்ட் எல்லாமே வருது. ஸோ வி டிடன்ட் நோ. அதனால் நிறைய விஷயம் அந்த டைம் தெரியல. இப்போ நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு மேட்ச் வித் சொசைட்டி அண்ட் வித் த க்ரோயிங் ஃபாஸ்ட் டைம்ஸ் மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஃபோனில் இன்னும் கேளுங்க தெரியாது அந்த மாதிரி. ஏன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஐ டோன்ட் நோ அந்த ஃபோன். இப்போது அந்த மூவி நடிச்சிட்டு இருக்க டைமில் நீங்கள் வந்து மாடலிங்கும் பண்ணிட்டு இருந்தீங்க. 2002 கூட மிஸ் இந்தியா சம்திங் அது நீங்கள் இல்லை, நான் மாடலிங் பண்ணதே இல்லை. ஓகே. இட் வாஸ் அ ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் சம்ஒன் டு அந்த இதுக்கு போங்கன்னு. உனக்கு ஒர்க் அவுட் ஆகும், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கோத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கோத்து விட்டு ஸோ அது என்னென்னமோ ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிட்டுங்க, அவ்வளோதான் விஷயம். போய் ஃபஸ்ட்டு காம்படிஷனே வின் பண்ணி 2 days 1 day முன்னாடி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே. அந்த ஃபுல் டே ட்ரைனிங். நெக்ஸ்ட் டே இது ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ன நான் எதுவுமே ப்ரிப்பேர் கூட பண்ணல, வந்ததும் கொடுத்துட்டீங்க, 100 மார்க் போட்டிங்கிற மாதிரி ஏதாவது? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் என்னென்னா நம்ம பண்ணுற சில விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹார்டாக ஒர்க் பண்ணி வில் ட்ரை டு அச்சீவ். அது நம்மளுக்கு தெரியும். நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு தெரியும். நம்மள அதுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கிறது ஒர்த் இல்லையான்றது தெரியும். அன்னைக்கெல்லாம் எப்படின்னா ஓ கிஃப்ட் தேங்க்யூ அவ்வளோதான் தெரியும். ஸோ அதெல்லாம் தெரியாக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கான வெளியே காமிச்சிக்க கூடாது. அது எப்படி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணணும்னு தோணலையா? அது இப்போ ஒரு இது வந்துருச்சு உங்களுக்கு. ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸாக தான் கொஞ்சம் பேசுகிறேன் ஓப்பன்லி. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க டக்குன்னு முன்னெல்லாம். இப்போல்லாம் நீங்கள் என்னை நிறுத்தணும், வாய மூடுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவேன். ஸோ அப்போ ஐ டென்ட் நோ அந்த அளவுக்கு. இப்போ அடுத்தடுத்துமே நீங்கள் படம் நடிச்சுட்டே இருக்கீங்க. சடனாக பார்த்தா குசேலனில் சூப்பர் ஸ்டார் கூட ஒரு ரோல். அந்த ரோல் எப்படி அமைஞ்சது? அதெல்லாம் எப்படி சொல்கிறது, டே 1லேருந்து கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சடனாக கையில் ஜாக்பாட் வந்து கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஆல்ரெடி ரொம்ப சீரியஸாக எங்கள் ஃபஸ்ட்டு 2 படம் நான் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு பண்ணேன்னா, ஒன்று மிருகம்.
ஓகே. அடுத்தது இந்த படம். இந்த படம் உள்ளுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டின்னு ஒரு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் கூட ஹீஸ் ரியலி குட்ல. அவர் ஜாப்ல நம்ம யாரும் எதுவும் சொல்லவே முடியாது. அவர் இருக்காரு, ரஜினி சார், நயன்தாரா, மீனா, பசுபதி இருக்கிற உலகத்தில் அதுவும் எல்லாமே ஒரு பின்னாடி அவங்க லீவ் நயன்தாரா அவுட் அவங்களும் ஒரு 20-30 ஃபிலிம்ஸ் அந்த டைமில். பட் மிச்சம் எல்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரு 300 ஃபிலிம்ஸ், 400 ஃபிலிம்ஸ், 200 ஃபிலிம்ஸ் பண்ணாலுங்க அவங்க கூட. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினச்சேன். செகண்ட் நான் போய் அங்கே சரண்டர் ஆகிட்டேன். யார்கிட்ட பிரபு சார் இருந்தார், அப்புறம் மனோபாலா சார், அந்த மாதிரி சில பேர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சமாவது நான் மேட்ச் காரி துப்பிடுவாங்க ப்ளீஸ் அப்படின்ற. பட் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டுங்க. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் என்னென்னா, அந்த டைமில் லெஜெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இட் டசன்ட் நீட் டு பி சூப்பர் ஸ்டார் மட்டும் நான் சொல்கிறது லெஜெண்டரி ஆக்டர்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு 150-200 ஃபிலிம்ஸ் தாண்டினவங்க எல்லாருமே அவங்க நடந்துக்கிற விதத்தில் நம்மளுக்கு தெரியும், ஓ அவங்க பெரிய ஆளுங்க. ஏன்னா அவ்வளோ ஹம்பிளாக இருப்பாங்க, அவ்வளோ ஹெல்ப்பிங்காக இருப்பாங்க. நம்மளே ஒரு விஷயம் தெரியாதுன்னா கூட கூப்பிட்டு அது சரி பண்ணு, இது சரி பண்ணு, அந்த மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட் ஸ்டில் they'll ஹெல்ப் யூ. ஸோ அந்த படத்தில் இண்டஸ்ட்ரியோடைய எப்படி சொல்கிறது, தி பெஸ்ட் அங்கே தான் பார்த்தேன். இந்த சென்ஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், கேரவேன்ஸாக இருக்கட்டும், இந்த கிராண்டியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேம் பேர் கிடச்சதாக இருக்கும், அன்பு, பாசம், எவ்ரிதிங் அந்த ஸ்பாட்டில் தேவர். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆட்டிடியூட்னா என்னன்றதை அந்த ஹோல் ஸ்பாட்லேயே கேட்கலாம், ஒருத்தர் கூட இருக்காது. ஸோ தேட் வாஸ் அ நைஸ் டைம். இப்போ அந்த படத்தில் நடந்த ஏதாவது ஒரு ஃபன்னி மூமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கு? ஏன்னா ரஜினி சாரோட படம்னாலே அவர் எல்லாத்தையும் ஃபன்னாக வச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட ஏதாவது ஒரு ஃபன் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்? அப்படியெல்லாம் இல்லை, ஸ்பெஷல் இல்லை. நான் இனிஷியலாக 1 or 2 days கொஞ்சம் பயத்தில் இருந்தேன். அப்புறம் அவரும் கூப்பிட்டு பேசினார், வாங்க எதுக்கு ஃபஸ்ட்டே பேசினார். அப்புறம் நான் நினச்சேன் சும்மா ஒரு ஹலோ சொல்கிறதுக்கு போனால் போதும் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டே வந்திருக்கிறதா அப்படி சொல்லி பார்த்தா 3ஆவது நாள் கூப்பிட்டு பேசினாங்க. பிரபு எவ்ரி ஒன். நம்ம தான் ஒரு 3rd 4th டேயில் தான் எனக்கு தெரியும் நம்ம தான் ஓவராக பயந்துட்டுருக்கோம், அங்கே யாருமே நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நினைக்கல. ஸோ தேட் வாஸ் சம்திங் ஐ லேர்ன்ட். அதனால தான் நீங்கள் பாருங்கள், எனக்கு கோவம் வரும், ஏதாவது பேசுவேனே தவிர ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். என் கேரக்டரை மாற்றாமல் இருக்கிற வரைக்கும் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுல, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணால் நம்மளும் கண்டினியூ ஆக முடியும்னு ஒரு டேக்அவே லெசன் அதுலேருந்து. சூப்பர். இப்போது அங்கே வந்து அந்த லெசன் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து இன்னொரு படம் நீங்களே சொன்னீங்க, மிருகம். அந்த படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ்? மிருகம் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. இந்த சென்ஸ் மிருகம் ஃபன்னாக? ஆமாம். ஏன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் இது எப்படி சொல்கிறது, சோக ஃபன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு இங்கேருந்து ஒரு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் அந்த ட்ரை லேண்டு, வெயில், எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. போனேன், இப்படியே பார்த்தேன், ஓகே செத்தோண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேட் வாஸ் ஒன் ஃபன்னு. அது எப்படின்னா என் மைண்டில் நான் ஃபன்னாக எடுத்துக்கிட்டேன், அதனால தான் ஒரு 30 days அங்கே இருக்க முடிஞ்சுது. 2வது தூரத்துலேருந்து பார்க்குறேன், ஒரு காட்டு மிராண்டி வருவாங்க, யாரா அதுன்னு பார்த்தா ஹீரோ சார் சொல்லுவீங்க. அது இஸ் அ குட் ஃப்ரெண்டு சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்தில், ஏன்னா அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் அந்த உடம்புக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு படத்தில் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஹாய் இங்கிலீஷ் பேசுவியா, வாட் யூ திங்க் ஆஃப் மீ அப்படின்னா. ஸோ தேட் வாஸ் ஃபன். ஆக்சுவலி இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் ரோலு. அதுலேயும் கிளாமர் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் யாரும் அந்த படத்தில் பிராண்ட் பண்ணல. இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ரோலு, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரோல் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? இது கொஞ்சம் எல்லாரும் யோசிப்பாங்க. இது நீங்கள் நம்ம பேசுகிற எல்லா ஆன்சர் அதே பதில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 3-4 மூவிஸ் அவ்வளோதான் தெரியும், புரியுதுங்களா? இங்கே ஆதின்னு ஒரு அப்போ ஆதி யாரும் தெரியும், பத்மபிரியா கொஞ்சம் அந்த டைமில் தெரியும், அது ஓகே, அவங்கள தெரியும். சாமி சார் ஹிட் படத்தோடு தான் வந்திருந்தார், ஸோ அவரை தெரியும். இந்த சைடில் பார்த்து நம்ம செகண்ட் லீடா, ஓகே அவ்வளோதான், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திருப்பி அதை அப்படி சொல்கிறேன்னு குசேலனுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சீரியஸாக என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், பிளான் பண்ணுறேன்னா இல்லை மொக்க வாங்குறேன்னா எல்லாமே அதுக்கப்புறம் தான். இங்கே வந்து தமிழ் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிங்கன்னா அப்படியே மலையாளமில் மோகன்லால் சார் அவர் கூட நடிச்சேன். எனக்கு இது வரைக்கும் எனக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரி தான் பிடிக்கும், நாட் ஃபார் எனி அதர் ரீசன்.
இங்கே பேர் புகழ் எல்லாமே வந்தது, ப்ளஸ் வாய்ப்பு வந்தது எல்லாமே இங்கே தான். ப்ளஸ் இது நம்ம ஊர், இது நம்ம ஹோம் டவுனு. ஸோ அதனால் இங்கே பிடிக்கும். அங்கே ஏன் பிடிக்கும்னு சொல்கிறேன்னா, அங்கே எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு இந்த ஜவு மாதிரி பண்ணுவோம்ல சில ப்ராஜெக்ட்ஸ், அது எனக்கு செட்டே பொறுமை போயிடும். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ நாள் தான் இதே பண்ணுறதுன்ற ஒரு மாதிரி ஆகிடும். நடுவில் சீரியல் போயிட்டு வந்ததுக்கு காரணம் அதுதான். வெளியே வந்ததுக்கு காரணம் ஆக்சுவலாக நல்ல காசுங்க, சீரியல் நடித்தா நல்ல காசு. ஓகே, பட் ஐ குடன்ட் பிகாஸ் ஜவ்வு மாதிரி இழுக்கிறது ரொம்ப பண்ணது. பட் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி என்னென்னா, நான் உள்ளே போகும்போதே 2008 தான் போனேன். ஸோ ஆல்ரெடி குசேலன் பண்ணியாச்சு, அண்ட் 10 எல்லாம் பண்ணியாச்சு போகும்போது. பட் எனக்கு அந்த பிராண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கல. டைரெக்டாக போகும்போதே மெயின் வில்லனும் நான் வில்லனுடைய தங்கச்சி, நாங்கள் 2 பேர் தான் எல்லாம் கில்லிங் பண்ணுறோம். ஸோ அது தட் வாஸ் அ மம்மூட்டி ஃபிலிம். அப்படியே ஒன்றா பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணேன், கேரக்டர் ரோல்ஸ் பண்ணேன், ஹீரோயினாக பண்ணேன், அதுக்கப்புறம் கிளாமரும் பண்ணேன். ஆல்டுகெதர் கிளாமர் படம் என் மலையாளம் 25 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். 2 கிளாமர் படம் தான் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லாமே எனக்கு வெரைட்டியாக கிடச்சிது. ப்ளஸ் வி கோ போயிட்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 டேஸில் பார்த்தீங்கன்னா நான் யோசிப்பேன். இன்னொரு 2வது படம் டிட் வித் மோகன்லால், அதில் மெயின் வில்லி நான். என்னால் நம்பவே முடியல. என்னை ஆல்டுகெதர் 2 டேஸ் ஷூட் பண்ணாங்க. 1 டே இன் பொள்ளாச்சி, 1 டே இன் கொச்சின். நீ தான் மெயின் வில்லின்னு நான் யோசித்தேன். நல்லா சரிங்க, அவ்வளோ முட்டாளாக தெரியுறேன். 2 நாள் ஷூட் பண்ணிட்டு நான் தான் மெயின் வில்லின்னு நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் படம் வரும்போது தான் அது சர்ப்ரைஸ். அப்போ தான் சொன்னார், 21 நாளில் மோகன்லால் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு பாம்பே, பொள்ளாச்சி அண்ட் கொச்சியில் ஷூட் பண்ணி ஒரு ஹீரோ கூட முடிச்சிருக்காங்கன்னா ஹவு ஃபாஸ்ட் தே ஆர். ஸோ தேட் இஸ் வை ஐ லைக் தட். அண்ட் ஐ லைக் தேர் நேச்சர் பேஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ், ரியாலிட்டி பேஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ். இந்த சும்மா அந்த பிரம்மாண்டம்ன்ற பேரில் ஓவராக செலவு பண்ணாமல் தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணும்போது ஐ லைக் இட். இப்போது நீங்கள் வந்து ரீசெண்டாக சில இன்டர்வியூலாம் பார்த்தேன், அதில் சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் வந்து நான் எல்லாமே சொதப்பி தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதை ரியலைஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, என்னடா திரும்பி பார்த்தா எல்லாமே தப்பாக பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாயிண்ட் எப்போ நீங்கள் வருஷம் லாஸ்ட் இயர் தான் பிடிச்சிங்களா? எப்படி ரியலைஸ் ஆச்சு? எல்லாம் வாங்கின அப்படி வாங்கி எப்படிலாம் முடிச்சு ஒரு ஸ்டேஜில் நம்ம இப்படி வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரோம்ல, இப்போ நம்ம என்ன தான் அப்படி பண்ணோம் அப்படின்னு உட்காந்து நம்ம யோசிப்போம்ல. அப்போ யோசிக்கும்போது நிறைய விஷயம். பட் நான் எவ்வளோ உலகத்துக்காக சில ஆன்சர் கொடுப்பேங்க. அந்த ஆன்சர் என்னன்னா, உலகத்துக்காக என்ன சொல்லுவேன்னா, நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், ப்ராப்பர் டிசிஷன்ஸ் எடுக்கல, சரியாக யோசிக்காமல் பண்ணோம் அப்படின்னு. இது உலகத்துக்காகவும் மேபி எனக்காகவும் கொஞ்சம். ஆனால் உண்மையான பதில் என்ன தெரியுமா? என் மனசில் நான் தப்பாக கூட இருக்கலாம், என்னுடைய திங்கிங், என்னுடைய லைஃப்பை பற்றி அன்பாக பாசமாக இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. நான் அதை நினச்சி தான் பாதி நேரம் வாழ்ந்தேன், என்னை பற்றி யோசிக்கல. அதுதான் உண்மை. இது ரொம்ப ரா ஆன்சர், அதுதான் உண்மை. இவனால பூபேஷ் நீ நல்லா இருக்கியாடா, இல்லையா நான் வரேன்டா, உன் வாழ்க்கைக்கு என்னடா வேணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அடுத்தது அண்ணா உங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி ஈஸியாக நம்பிடுவீங்களா எல்லாரையும்? நம்புறது அதுதான் பிரச்சனை. நம்புறது கேஷுவலாக பேசிடுவேன், அதுலேருந்து பாயிண்ட் எடுத்து பிடிச்சி அடிக்கிறாங்க. நம்புறது எனக்கு மேபி எல்லாரையும் நம்புறது முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் நம்புறது தப்பு இல்லைல்ல. கண்டிப்பாக தப்பு இல்லை. ஆனால் எல்லாரும் இப்போ எப்படின்னா, இன்க்ளூடிங் எனக்கே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் லைஃப்பில். நம்புறது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. இந்த சென்ஸ் எல்லாரும் நான் சொல்கிறது உலகத்தை சொல்லலைன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள சொன்னேன். ஓகே, அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய தப்பு. தயவுசெய்து நீ எல்லாம் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம மட்டும்தான், தட் இஸ் நான் என் லைஃப்பில் நடந்ததில் சொல்கிறேன், நம்ம மட்டும்தான் அந்த திங்கிங்கில் இருந்தோம். அப்போ ஒரு ஸ்டேஜில் இவன் ஏன்டா நம்மளுக்கு யோசிக்கவே மாட்டேங்கிறான், நம்ம கொடுத்தோம்ல திருப்பி கொடுக்கணும்ல, இல்லைன்னா நம்ம நல்லா தானே பேசணும், ஏன் நல்லா அது அவங்க. நான் அதையும் எதிர்பார்ப்பேன். எதிர்பார்த்துட்டேன். நான் என்ன நினச்சிட்டேன், நம்ம இப்படி இருக்கும்போது எல்லோரும் இப்படி தானே இருப்பாங்க, என்னடா நீ வேறு மாதிரி இருக்கேன்றது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரியுது. நான் என்ன பண்ணுறது, ரொம்ப வெளியே இருந்திருக்கீங்க மேம். அது ஆனால் இதுக்கு மேலேயும் நான் திருந்தலைன்னு வையேன், நானே உங்களை அடிப்பேன்.
அந்த மாதிரி தான். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் படங்கள் பண்ணுறப்போ இதில் இனிமேல் கான்சியஸாக இருக்கணும். இது படங்கள் தாண்டி இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், நீங்கள் பழகிற இதாகட்டும், ஸோ அந்த ஒரு கான்சியஸ் வரும்ல, அது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க இந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறதுங்கிற விஷயம்? நான் பவுண்ட்ரி செட் பண்ண தெரில, இப்போவும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வேறு மாதிரி போயிட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாவமாயிடும். இப்போ உஷாராயிட்டேன். என்ன உஷாருன்னா, நான் யாரையும் போய் பார்க்குறதே இல்லை, பார்த்தா தான்டா ஏமாற்றுவீங்க, போகிறதே இல்லை. ஐ கம் அவுட் ஃபார் ஒர்க், ஐ கம் அவுட் ஃபார் மீட்டிங்ஸ், வீட்டில் போய் உட்காருவேன். என்ன இருந்தாலும் எனக்குள்ளேயே பேசி, இல்லைன்னா ஃபோன் கால்ஸ்லாம் ஹேண்டி. இப்போ ஆல் மை ஒர்க், மை கொலீக், ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இருக்காங்க. ஆனால் ஒன்லி இன் ஃபோன். என்னை எங்கேயும் கூப்பிட்றாதீங்க. எங்கேயாவது எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கே தெரியும், எங்கேயாவது போய் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் பழகிட்டோன்னா நம்ம ஏமாந்துருவோம். எதுக்கு தேவையில்லாமல் அடி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் வேண்டாம், வீட்டில் உட்காரலான்னு இப்படி தான் உட்காந்துருக்கேன். இப்போது இப்படி சொல்கிறீங்க இல்லையா, இதனால் பழைய சோனா ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணியிருப்பாங்களா, அதை மிஸ் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக நான் அது ஒரு ஹாப்பி லைஃப்னு நினச்சேன். இதுதான் ஹாப்பி லைஃப். இது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது தெரியுமா? ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம பண்ணாத விஷயங்கள், இல்லைன்னா பேசாத வார்த்தைகள், இல்லைன்னா கர்மா ஒரு எப்படி சொல்கிறது வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் அனுபவிக்கிறோம். ஆனால் எதுக்காக யாருக்காகன்றது ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது. இப்போ நான் இப்படி இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது ஒன்று, 2வது இனிமேல் நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தானே காரணம். அதுக்கு நான் படுறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஹியூமன் பீங், ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு படுறேன். இவ்வளோ நாள் எல்லாரும் பண்ணுற தப்புக்கு நான் ஆடி வாங்குறதுக்கு இது பெட்டர் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் இப்போ தான் ஹாப்பி, இப்போ தான் கொஞ்சம் மூளை வந்திருக்குது. என் மிஸ்டேக்கு நான் பனிஷ்மெண்ட் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். நீங்கள் ரொம்ப லோவாக இருந்த டைமில், இல்லை அதிகமாக ஏமாற்றப்பட்ட டைமில் யாரோ கூட இருந்திருப்பாங்களே, ஒரு லாயல் சரி? இல்லை எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அப்புறம் இந்த கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கண்ணே என்ன ஆன்சர்? ஐயோ ஒத்துக்கலாம் பரவாயில்ல. ஒத்துக்க மாட்டேன். உடனே அதே இன்டர்வியூவை கட் பண்ணி தம்ப்நெயில் வேற மாறுது. உங்களுக்கே அசிங்கமா இல்லை? நீங்கள் விக்னேஷ் சிவன் சாரை பற்றி சொல்லியிருந்தீங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அவருக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் டச்சில் இருக்கீங்களா? ரொம்ப தப்பான இன்டர்பிரிட்டேஷன்ஸ்.